கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் அசாதாரண சாதனையாளர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அசாதாரண சாதனையாளர்களின் பழக்க வழக்கங்கள் 7 அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒன்று சொன்னேன், தரிசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது உங்களுடைய ஜப நேரம். ஜபம் இரண்டாவது மிகவும் முக்கியம் பிரியமானவர்கள். இதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் செய்தியின் வழியாகவும் நான் அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த இரண்டாவது தொடராக அந்த ஜெபத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. ஜெபத்தை குறித்து பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றிய காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அடுத்ததாக நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும். சில பேர் கேட்பாங்க, சிஸ்டர் நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறது என்னை சொல்லப்போனா இத்தனை மணி நேரம் தான் என்று பொதுவாக குறிப்பாக நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் சில நேரங்களில் நான் அரை மணி நேரம் ஜெபிப்பேன், சில நேரங்களில் 1 மணி நேரம், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம். ஜெபத்தை விட வேதத்தை தியானிப்பதிலே, வேதத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார், எப்படி சொல்லியிருக்கார் என்று சொல்லி தியானிப்பதிலே நான் நிறைய நேரங்களை செலவழிப்பேன். சில நேரங்களே கர்த்தரை பாடி துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துவது, பல பாடல்களை கேட்கிற பொழுது நமக்கு உற்சாகமா இருக்கும். நாம் கர்த்தரை பாடி துதிப்பேன். அப்படியும் அநேக நேரங்களை கடத்துவேன். அதுக்கப்புறம் சில நேரங்களிலே பார்த்தீர்கள் என்றால் அருமையான வீடியோ செய்திகள், அதாவது போதகர்கள் பேசுகிற விசுவாசமான வார்த்தைகளை அதை நான் கேட்டு அதிலும் நான் நேரத்தை செலவிடுவேன். ஜெபம் என்கிற பொழுது பல விதமான ஜெபங்களை நாம் செய்யலாம் பிரியமானவர்களை. இதுல ஒரு முக்கியமான காரியம் என்றால், ஜெபத்தை நாம் ஒப்பிட்டு அடுத்தரோடு பேச முடியாது. ஒரு சிலர் வீட்லயே இருப்பாங்க, அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஜெபிப்பாங்க. ஒரு ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க அரை மணி நேரம் தான் ஒரு நாள் ஜெபிக்க முடியும். என்றாலும் கூட கர்த்தர் எல்லோருக்குமே அவர் சமமாகவே படி அளக்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலும் நீ அதிகமான நேரம் நீங்கள் ஜெபித்தால் தான் ஆசீர்வதிப்பேன், நீ குறைந்த மாதிரி நேரத்தை நீ ஜெபித்தால் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி வார்த்தைகள் எங்கும் சொல்லவில்லை. எனவே சிலர் இது சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, போட்டியா சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், திரும்ப நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. 10 மணி நேரம் ஜெபிக்கிற அவிசுவாச ஜெபத்தை விட ஒரு 10 நிமிடம் ஜெபிக்கிற விசுவாச வார்த்தைகளை கொண்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் முக்கியமானது பிரியமானவர்களே. இதுதான் நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி என்ன சொல்கிறார்? மத்தேயு 6:5-8. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்க ரொம்ப நேரம் வசனிப்பாக நீங்க ஜெபிக்கிறதுனால உங்க ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீர்கள். ஒரு சிலர் ஒரு இடத்துக்கு அவசரமா போயிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான காரியமா இருக்கும், ஜெப கூட்டத்துல எது ஜெபிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப நேரம் நேரத்தை அறியாம ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நீங்க என்ன ஜெபிக்க போறீங்க, என்ன காரியம் என்று. அதனால நீங்க சுருக்கமாக ஜெபியுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாருங்க பிரியமானவர்களே, அதனால அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமையா நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அவ்வளவு நேரம் அவங்களோட ஒப்பிட்டு கொண்டு நீங்களும் ஐயோ நான் குறைவா ஜெபிச்சுட்டனோ என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். ஏன்னா வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 10:12. 2 கொரிந்தியர் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சுக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. எனவே இதுல பெருமையா நான் 3 மணி நேரம் ஜெபிப்பேன், நீ 3 மணி நேரம் ஜெபிக்கலாம், 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிறியா, இப்படி எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அரை மணி நேரம் தான் ஜெயிக்கிறா, கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் காலையில வீட்டிலேயே இருப்பாங்க, அவங்களுடைய விஷயம் வேற. வேலைக்கு போறவர்கள், மற்ற வேலையில பார்க்கிறவர்கள், அவங்களுக்குலாம் குறைந்த நேரம் ஜெபிக்க முடியுமானா அந்த நேரத்திலும் அவர்கள்
கர்த்தரோடு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள் என்பது முக்கியம். பிரியமானவர்களே, நமக்கு வந்து உதாரணத்துக்கு இப்ப நமக்கு வந்து என்னென்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், போய் அவரை வந்து நம்ம வந்து புகழ்கிறோம். அந்த ஜெபத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிடம் 15 நிமிஷம் ஜெபிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அட்லீஸ்ட் அதாவது நீங்க ஜெபித்து கொண்டு வரணும். அப்ப 5 நிமிடம் நீங்க என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் போன 5 நிமிடமும் கர்த்தரை வந்து நீங்க நன்றாக துதிக்கலாம், அவரை ஸ்தோத்திரிக்கலாம், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் துதிக்கலாம். இம்மட்டும் நன்மை செய்த தேவனை, என்னை வழிநடத்தின தேவனை, வந்த உடனே போய் கர்த்தர் எனக்கு இந்த குறை அந்த குறை, நீங்க என்னை பார்க்கலையே, கண்ணில் பார்க்கலையே, நான் இது செய்யலையே, நீங்க எனக்கு இதுல விடுதலை கொடுக்கல, அதுல விடுதலை கொடுக்கல, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், இப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தைகளால உங்கள் வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். நேற்றைய தினத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு கூட நீங்கள் துதியுங்கள். பிரியமானவர்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் எவ்வளவு பெரியவர் என்று உயர்த்துங்கள். அவரை உயர்த்துகிற பொழுது அவரோட துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் நீங்கள் துதிக்கிற பொழுது அவர் இறங்கி வருவார். பாடலை பாடி துதிக்கிற பொழுதும் கூட அவர் இறங்கி வருவார். எனவே பிரியமானவர்களே, துதியுங்கள். அதற்கப்புறமாக உங்களுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க, இந்த நாளை இதை செய்ய உதவி செய்யுங்க, அதை செய்யுங்க, என்னன்னா உங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஒரு 5 நிமிடங்கள் சொல்லுங்க. பிறகு 5 நிமிடங்கள் வந்து கர்த்தர் மற்ற மக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. எனவே நாம் வந்து எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி ஜெபிக்கிறோம், சுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் என்பதே முக்கியமாக இருக்கிறது. சரிங்க, எவ்வளவு நேரம் போதுமானது? எவ்வளவு நேரம் தான் மேக்சிமம் பண்ணலாம்? ஒரு சகோதரியிடம் இன்னொரு சகோதரி சொல்லிக் கொண்டிருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் அவருடைய பெரியவர், அதாவது அவங்களுடைய அத்தை, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து எவ்வளவு நேரம் நீ ஜெபிச்சா, நான் வந்து 1/2 மணி நேரம், அதெல்லாம் பத்தாது, நீ எவ்வளவு நேரம் ஜெபிச்சா கூட அது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் பத்தவே பத்தாது, இப்படிதான் வார்த்தை இருக்குதா, அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்களே, வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா, வசனம் இருக்கிறதா என்று சொல்லி தேடினார்கள். அப்படி தேடுகிற பொழுது அவர்களுக்கு அதிலே வந்து என்ன செய்யலாம், ஒரு வசனமுமே அப்படி காணப்படவே இல்லை. ஆனால் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. 12 hours அர்த்தம் கிடையாது. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக எப்பொழுதும் ஜெபத்திலே இருங்கள் என்று சொல்லிதான் அர்த்தம். மேபி உங்களுக்கு வந்து சமைச்சிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்துல கர்த்தரிடம் வந்து ஐயோ நம்ம ஜெபிக்க முடியல, தனி அறையில ஜெபிக்க முடியல, வீட்டுல வந்து சமையல் வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்குது, அல்லது வேலைக்கு செல்கிறோமே அங்கே உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் என்னவென்றால், நம்ம சமைக்கிற பொழுதோ அல்லது வேலை செய்கிற பொழுதோ அலுவலகத்திலோ மற்ற தேவையில்லாத சிந்தனைகளில் நாம் மூழ்கி இருக்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத காரியங்களை நீங்கள் வந்து வீடியோலயோ இல்ல டிவிலயோ அதிகமா நேரத்தை வந்து பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் ஜெபிக்கலாம். எந்த வேலை அலுவலகத்துல நீங்கள் இருந்தா கூட நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து மனதிற்குள்ளேயே நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு அசாதாரணமான சாதனையாளர் தாவீதை பத்தி உங்களுக்கு தெரியும். சிறுவனாக இருந்த பொழுது பெரிய கோலியாத்தை அவர் கொண்டார். இப்படியாக அவர் பல காரியங்களை வந்து அவர் செய்தார். அவரை வந்து சவுல் விரட்டி 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 அவனை கொல்லணும்னு பார்த்தார். ஒரு தடவை கூட சிக்கவே இல்லை. ஏன்னா தேவாதி தேவன் அவரோடு இருந்தார். எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார், கர்த்தருக்காக பாடலை பாடிக்கொண்டிருந்தார். இப்படியாக அவர் எப்பொழுதும் கர்த்தரோட இருந்தபடினால என்ன செய்ய முடியல, எதிரியான சவுல் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, இதன் போலவே நீங்களும் காலையில ஜெபிக்கிறதோ அதோட முடிக்காம நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கலாம். பிரியமானவர்களே, நான் சொன்னேன் காலையிலே ஒரு 10 நிமிடங்கள் 1/2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று. எனவே நம்முடைய ஜெபத்தினுடைய குறிக்கோள் என்னவென்றால், அந்த நாள் முழுவதும் கர்த்தர் வந்து நம்மோடு உதவி செய்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் உதவியாக இருந்து ஞானத்தினாலே நிரப்பி நம்மை அவர் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்பதற்கு தான் நாம் தினமும் ஜெபிக்கிறோம். ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தா கூட நீங்க வந்து கண்ட வேடிக்கை பார்த்து கொண்டு நேரத்தை பலவிதமாக செலவழிக்க ஆண்டோட நீங்க மனசுக்குள்ளே துதித்து ஒவ்வொரு ஜெபிக்கலாம். இவ்வளவு காரியங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்குது. நாடுகளுக்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கலாம், அப்புறம் வந்து ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கலாம், உங்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கலாம். இப்படியாக நிறைய பேருக்காக நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். மனதிற்குள்ளேயே நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். பிரியமானவர்கள், அனைவரும் போதுமான அளவு ஜெபிக்கிறோம். உங்களுக்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் சிறிது நேரம் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார் என்று சொன்னேன் அல்லவா. அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நீங்கள் ரத்தத்தை தெளித்து ஜெபியுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிற சிறு சிறு ஜெபங்கள் கூட உங்களுடைய பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்திலே உருவாக்கும். சில சமயம் நீங்கள் நினைத்திருக்கலாம், 20 நிமிடம் நான் ஜெபிக்க போகிறேன், 20 நிமிடம். ஆனா சாத்தா வந்து உங்க காதை சொல்ல, 20 நிமிடமா, 20 நிமிடம் ஜெபிச்சுட்டு எப்படி உனக்கு உன்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரத்துல நீங்க வந்து கர்த்தரை தேடுறீங்க. அதனால சாத்தான் சொல்ற வார்த்தைக்கு நீங்க எப்பொழுதும் செவி கொடுக்காதீங்க. விசுவாசத்தோடு கூடிய 1 மணி நேரம் வந்து அழுது அழுது புலம்பி ஜெபிக்கிறத விட விசுவாசத்தோடு கூட கர்த்தரத்துல ஜெபிக்கிற அந்த 10 நிமிடங்கள் கூட ஜெபம் கூட முக்கியமானது. பிரியமானவர்களே, கர்த்தர் அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அநேக நேரங்களை பாருங்க, கர்த்தர் ஜெபிக்கும் பொழுது சோவீனமான
எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நேரம் அவர் ஜெபிச்சிருக்க மாதிரி 1 வரி 2 வரி 3 வரி இப்படிதான் அவர் ஜெபிப்பார். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் அவருக்கு தெரியும், சுகமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கார் என்று தெரியும். எனவே சுருக்கமாக அவர் ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியவில்லை என்று மனம் கலங்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் முக்கியம். எதை ஜெபித்தாலும் வேதத்தை கொண்டு, வேத வசனங்களை கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன உதாரணத்திற்கு நீங்கள் சுகவீனமா இருந்தால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள்ல இருக்கிற எல்லாம் வார்த்தைகளை வச்சு நீங்க அழகா ஜெபிக்கலாம். அப்படி நீங்க ஜெபிக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, சுருக்கமாக இருந்தாலும் சரி, விரிவா இருந்தாலும் சரி, விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளியை ரட்சிக்கும். அவ்வளவுதான். விசுவாசத்தோடு கூட, நம் நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வெற்றிக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி நடைபெற வேண்டும் என்றால் என்ன? ஜெபம் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை பார்க்கிற பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். பின்பு உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? கூட்ட ஆரம்பிப்பீர்கள். பிரியமானவர்களே, ஒரு போதகர் சொன்னார், ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறார் என்றால் அவர் ஜெபத்திலே தோல்வி அடைந்தவராக இருப்பார். அதாவது நன்றாக ஜெபமே இல்லாமல் ஜெபம் செய்வதிலே தோல்வி அடைந்தவராக இருந்தால் ஒரு வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்பார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன? நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள், அதாவது ஒரு பெரிய காரியங்கள் நீங்க செய்றீங்க, ஒரு மினிஸ்ட்ரிக்கு போறதோ, ஒரு ஊழியம் செய்வதோ, அல்லது ஒரு கல்யாண காரியங்களோ, அல்லது ஒரு முக்கியமான நண்பர்களை பார்க்க வேண்டி சொல்வதோ, அல்லது பிசினஸ் காரியமோ, அல்லது பரீட்சைக்கு படிக்கிற காரியமோ, எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் சரியாக ஜெபிக்கவில்லை என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய காரியங்களை நடக்கிறதுக்கு முன்பு கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை குறித்து நாம் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக அந்த நேரத்தை நீங்கள் ஜெபத்திலே போதுமான அளவு நீங்கள் ஜெபித்தீர்களா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நம் ஜெபம் தான் வாழ்க்கையிலே ஜெயமாக இருக்கிறது. ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, ஜெபிக்க உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்க நம்ம ஏனோதானோ என்று ஜெபிக்காமல் இருப்போம். ஜெபம் பல வகையில ஜெபிக்கலாம். இப்ப காலையில இருந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியமானது சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்க நண்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அவர்களோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், சுகமீனமானவர்களுக்காக ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கலாம். இதெல்லாம் மதியானமோ சாயந்தரமோ மற்ற கிடைக்கிற நேரங்களே நீங்கள் அது ஜெபத்திலே கர்த்தரிடம் தெரியப்படுத்தலாம். நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்க நமக்கு ஒழுக்கம் தேவை. ஏனென்றால் நல்ல பழக்க வழக்கங்கள் என்ன செய்கின்றன? உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொண்டு வருகின்றன. அதனால நீங்க பாருங்க, ஒழுக்கம் என்பது, அதாவது டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்பது நமக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அதனால வரக்கூடிய விளைவுகள் பாத்தீங்கன்னா மிகவும் நல்லதாக இருக்கும். பிரியமானவர்களே, உதாரணத்திற்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், தினந்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமோ, தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணுமா, ஐயோ எனக்கு டைம் இல்லையே, எனக்கு இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்வதை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உடற்பயிற்சியின் விளைவாக வரக்கூடிய ஆரோக்கியம், நல்ல உடலமைப்பு, அழகிய உடலமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு பிடித்தவைதான். சரியா? உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரத்தை செய்யவோ பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவாகிய நல்ல ஆரோக்கியம், அழகிய உடல், இது எல்லாமே எப்படி உங்களுக்கு மிகவும் பிடித்தது. அதே மாதிரி சாப்பாடு வகையில நீங்க பார்க்கிற பொழுது நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு இதை சாப்பிட வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், இப்படி சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சாப்பிடுகிற பொழுது அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஐயோ நல்ல நல்ல பொரித்த உணவுகளே நம்ம அடிக்கடி சாப்பிட முடியவில்லையே, ஃபாஸ்ட் ஃபுட்டா அடிக்கடி நம்ம சாப்பிட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது சாப்பிடாம இருக்க சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன? அதனுடைய விளைவுகளை நீங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது நல்ல ஆரோக்கியமான உடலை நீங்கள் அடைய முடியும். எனவே இந்த காரியங்கள், ஒழுக்கம் என்பது நிறைய வேலைகளிலே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயா அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ இப்படி ஒழுக்கமா இருக்கணும், நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நீங்க அது கஷ்டமா தான் இருக்கும் கடைபிடிப்பதற்கு. ஆனால் அதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி இருக்கும்? அதனுடைய விளைவுகள் மிகவும் அபரிதமான நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எனவே
எனவே நீங்கள் வெற்றியுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமானால் உங்களுக்கு ஜெபம் அவசியம். இப்ப ஜெபிக்க நீங்க உட்காரும் போது ஜெபிக்கும் பொழுது ஐயோ எனக்கு ஜெபிக்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விளைவுகள் நல்ல விளைவுகள் நீங்கள் அடைய முடியாது. ஆனா ஜெபிக்கிற பொழுது நல்ல விளைவுகள் உண்டாகும் பிரியமானவர். எனவே நீங்க எப்பொழுதும் வேலைக்காக எதிர்க்கிற ஒரு நேரத்தை விட 10 நிமிடமோ 15 நிமிடமோ 20 நிமிடமோ முன்னாடி எழுந்திருந்து ஜெபிப்பதற்கு உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், பல பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய பலன் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அபரிதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சுவீங்க? நீங்கள் உண்மையாகவே தொடர்ச்சியாக நீங்கள் அதிக நேரத்தை கொடுத்து ஜெபிக்கவும் தொடர்ச்சியாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாம் தினந்தோறும் ஜெபிப்பதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் சிலவற்றை நான் உங்களுக்கு வேத வசனத்தோடு சொல்ல போகிறேன். பேனா பென்சிலை எடுத்துக்கொள்ளுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது சந்தோஷம். நாம் ஜெபிக்கிற பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அதாவது நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய மனபாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அதற்கு நல்ல சொல்யூஷன் கொடுப்பதனாலே, நல்ல தீர்வுகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதனாலே என்ன ஆகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 16:11. முதலாவது என்ன சொல்லி? சந்தோஷம் கிடைக்கிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. தாவீது அரசர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கா? அவருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. இரண்டாவது என்ன கிடைக்கிறது? ஜெபிப்பதனாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்போ நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தரை நம்பி அவற்றை எல்லா காரியங்களும் ஒப்படைச்சு நீங்கள் அவரே நம்பி இருக்கிறபடியால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பூர்ண சமாதானத்தோடு அவர் உங்களை நடத்துவார். அடுத்ததாக யோவான் 14:27 வாசிக்கலாமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக பலன். பலன் என்றால் என்ன? சக்தி, வல்லமை, பவர் கிடைக்கிறது ஜெபிக்கிற பொழுது. வாசிக்கலாமா? நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பாடல்களை பாடி துதிக்கிற பொழுது எவ்வளவு ஸ்ட்ரெங்தா இருக்கும், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு பலனாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஏசாயா 41:10 வாசிக்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? நான் உன்னை பலப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்ததாக நான்காவதாக இளைப்பாறுதல் அல்லது புத்துணர்ச்சி. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:19. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:19. ஆனபடியால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போஸ்தலர் 3:19 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எதற்கு? கர்த்தருடைய சன்னிதானத்தை. அதான் முதல் வரி. கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்காக. இளைப்பாறுதலான காலங்கள் உங்களுக்கு வரும். எப்பொழுது? பாவத்திலிருந்து மனம் திரும்பி குணப்பட்டு கர்த்தருடைய பாதத்திலே ஜெபிக்கிற பொழுது. ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, நான்காவது சொன்ன. ஐந்தாவது ஆரோக்கியம். இன்னும் அநேக காரியங்கள் என்ன செய்கிறது? வேதத்தை வாசிப்பதாலே நமக்கு உண்டாகிறது. ஞானம், புத்தி, தெளிவு, ஐஸ்வர்யம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே ஜெபிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய பலன் நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், அதை உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் ஜெபிப்பதை விட மாட்டீர்கள். திரும்பவும் நீங்கள் ஜெபித்து பல காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. வசனம் பாருங்க. யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமானின் ஊக்கமான தொடர்ச்சியான ஜெபம் எப்படி இருக்குது? மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. பவர்ஃபுல் பிரேயர். ஒரு நீதிமான் சுருக்கமாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஊக்கமான அவர் வேண்டுதல் செய்கிற பொழுது அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்?
ஒரு பவர்ஃபுல் பிரேயராக அதை கேட்டு பதிலளிக்கிறார். ஜெபத்துல பல வகைப்படுகிறது. அதுல ஒரு வகை முக்கியமானது என்னவென்றால் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிப்பது. அபிஷேகத்தில் ஆவியிலே நீங்கள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற பொழுது வார்த்தைகள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அபிஷேகத்திலே என்று நீங்கள் ஜெபித்தாலும் அது ஒரு பல நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து நீங்கள் இவருக்கு இதுக்கு வேண்டும், எனக்கு இந்த மாப்பிள்ளை தான் வேண்டும், இந்த பெண் தான் வேண்டும், அல்லது இந்த வீடு தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சுயமாக சிந்தித்து கர்த்தரிடத்திலே முறையிடாமல் அதை நீங்கள் அபிஷேகத்திலே நிறைந்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக வேண்டுகிறார். சரியான வழியிலே உங்களை நடத்தும்படியாக, சரியான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும்படியாக. எனவே அபிஷேகத்திலே ஜெபிக்கிற பொழுது, அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபிக்கிற பொழுது அது பல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தது 5 நிமிடமோ 10 நிமிடமோ அரை மணி நேரமோ நீங்கள் அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கிறதுனாலே என்ன நடக்குன்னா நீங்களும் கர்த்தரும் உறவாடுகிறீர்கள், நீங்களும் கர்த்தரும் பேசுகிறீர்கள். இந்த சாத்தானுக்கு இந்த காரியங்கள் எதுவுமே தெரியவே தெரியாது. அப்படியாக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆவியில ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலேயே இப்படியாக காணப்படுகிறது. என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு. எனவே நீங்களும் அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபியுங்கள். அது மட்டும் இல்ல, மார்க் 16:17 கூட வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே விசுவாசம் உள்ளவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ அந்நிய பாஷை முக்கியமா சொன்னேன். இந்த அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிப்பதால் வரும் ஆவிக்குரிய பலன்கள் என்னென்ன வேதத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த அந்நிய பாஷையானது நம்மை எடிஃபை பண்ணுகிறது, நம்மை என்ன செய்கிறது, கட்டுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக மாற்றுகிறது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். எனவே நம்முடைய பக்தி விருத்தி உண்டாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர பல ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நாம் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். இது முதலாவது பாயிண்ட். 2வது நன்மை என்னவென்றால் நமது விசுவாசத்தை வர்த்திக்க, நம்முடைய விசுவாசத்தை தூண்டிவிட அந்நிய பாஷை உதவி செய்கிறது. வாசிக்கலாமா? யூதா 20வது வசனம். யூதா 1 அதிகாரம் தான் இருக்கு. யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எனவே நம்முடைய விசுவாசத்தை வளர்க்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண அந்நிய பாஷை ஜெபம் உதவி செய்கிறது. 3வது பாருங்க, உங்களுடைய பலவீனத்தில் உதவுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8:26-27 வாசிக்கலாமா? மிகவும் முக்கியமான வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஐயோ, நான் வாயில வார்த்தையில் ஜெபிக்கலே, கர்த்தருக்கு புரியுமா புரியாதா, விபாரபா ரீபக்கோ தூலாரபா ஷரபா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு என்ன ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு புரியுமா புரியாதா என்று நீங்கள் அநேக நேரங்களில் நினைக்கலாம். புரியும். அதான் இந்த 27வது வசனத்துல வாசிக்கலாமா? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் உங்களுடைய ஆவின் சிந்தை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். எனவே நீங்க ஆவியில சிந்தித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அதை ஆண்டவர் உணர்ந்தவராக இருக்கிறார். அடுத்ததாக பாருங்க, 4வதாக அது இளைப்பாறுதலையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும் 4வது பாயிண்ட் என்ன? அது இளைப்பாறுதலையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அநேகர் பரிசுத்தாவின் விஷயத்துல ஜெபிக்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க.
அவங்களுக்கு இந்த வசனங்கள் என்னவென்றால், ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார்னா, பரிசியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். நம்மளோடையும் பேசுவார், ரிபாரபா கஷலரபான், அடுத்தவங்களோடய பேசுவார். அடுத்தவங்க பேசி அதை வந்து வியாக்கியானப்படுத்தி சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி பேசுவார். இது என்னன்னா, ஒரு இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். உங்களுக்கு கவலையா, பலவீனங்களா, டிப்ரெஸா, தோல்விகளா இருக்கீங்களா, ஜெபியுங்கள். நீமாக்கு ரூபாக்கா தீலரபா, என்ன ஜெபிக்கணும்னு தெரியலையா, கவலையா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்னதான் ஜெபிக்கிறதுன்னு தெரியல, கவலைப்படாதீங்க, அந்நிய பாஷை இருக்கிறது, ஜெபியுங்கள். நீமாக்கு ரிபாக்கா தீலரபா ஷபரபா ரிபாக்கு தூலரபா என்று ஜெபியுங்கள். இப்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் அதை சொன்னாலும் கூட அநேகர் வந்து இதுதான் உங்களுக்கு ஆறுதல்னு சொன்னா கூட அநேகர் இது கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிற மனிதர்களாக நீங்கள் இல்லாமல் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, ஜெபத்தை நான் பல வகையில ஜெபிக்கலாம் சொன்னேன். காலை நேரத்தில் ஜெபிக்கலாம், மாலை நேரத்தில் ஜெபிக்கலாம், மதிய நேரத்தில் ஜெபிக்கலாம், சிறு சிறு ஜெபமாக ஜெபிக்கலாம். வீட்டு வேலைகள் செய்து கொண்டே நீங்கள் கர்த்தரிடத்துல பேசலாம். ஆண்டவரே எனக்கு இது உதவி செய்யுங்க, ரிபாஷலர பர பர பரபா என்று சொல்லி நீங்கள் அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபிக்கலாம் என்று சொன்னேன். உபாசமாக இருந்தும் நீங்கள் ஜெபிக்கலாம். சில இரவு நேரங்களிலும் கூட சில பேர் முழு இரவு ஜெபம் என்று சொல்லி இரவு நேரங்களும் கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறார்கள். அப்புறம் அதிகாலையிலும் கூட கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறார்கள். இப்படியாக பல வழிகளிலும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஒன்று கூடி மக்களாக ஒன்று கூடியும் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம், குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கலாம். இப்படியாக நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் பல விதமான ஜெபங்கள் உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், ஒரு சகோதரி ஜெப அனுபவம் மிகவும் மறக்க முடியாதது. என்னவென்றால், ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட். ஆனா அவங்க வந்து ஆசிரியராக வேலை செய்கிறார்கள். ஆசிரியராக வேலை செய்வதனால் காலந்து சாயந்தரம் வேலை, அப்புறம் வீட்டுல வந்து அம்மா கவனிக்கணும், அந்த வேலை இந்த வேலை, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆரம்ப ஜெபம் அல்லது அதிகாலை நேர ஜெபத்தை அவர்கள் செய்வார். வந்து என்னோட அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். நாம் இருவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஒரு நாள் தான், ஆனா காலையில நம்ம 8 மணிக்கு நம்ம ஜெபத்தை ஆரம்பிப்போம், 6 மணி வரைக்கும் ஜெபிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருக்கலாம் என்று சொன்னார்கள். எனக்கு நீண்ட நேரங்கள் வந்து முழுவதும் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியங்கள் தான். வீட்டுல எப்ப பார்த்தாலும் அந்த வேலை இந்த வேலைன்னு இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் எப்படி வேலையே இல்லாம இருக்கும் நமக்கு இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள், உங்க வீட்டுல இருந்து நீங்க கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, அப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க போறோம் ஒரு ஜெப அறையில என்று சொல்லி. அப்ப நாங்கெல்லாம் ஜெபிச்சோம். அப்ப நம்ம எப்படி ஜெபிச்சோம்னா, காலையில் 8 o'clock இருந்து 6 o'clock வரைக்கும் ஜெபிச்சோம், அந்நிய பாஷையிலே ஜெபிச்சோம். ஆனால் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம வந்து என்ன செய்தோம்னா, எழுதி வைத்துக் கொண்டோம் என்னென்ன ஜெப குறிப்புகளை எழுத வேண்டும் என்று. இப்படி காலையில் ஒரு 8-9 மணி நேரம் ஜெபிப்பது நாங்கள் எழுதி வைத்து ஜெபித்தோம். எப்படி என்றால், ஒவ்வொரு மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஜெப குறிப்புகள் எழுதி வச்சு அதையே ரிபா கரபா ஷலரபா அப்படி என்று நம்ம ஜெபித்தோம். முதலாவது ஜெபத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்தோம் என்றால், நம்மளுடைய குடும்பங்களுக்காக நமக்காக நம்ம சுத்திகரிக்க முடியாவும் நம்ம தகுதிப்படுத்த முடியாவும் ஜெபித்து விட்டு முதலில் எங்களுடைய குடும்பங்களுக்காக 1 மணி நேரம் ஜெபித்தோம். இந்த 1 மணி நேரம் ஜெபிக்கிற பொழுது கணவருக்காக என்று சொல்லி ஜெபித்தோம். அதுல என்னாச்சு, 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் முடிஞ்சது. அப்படி பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அரை மணி நேரம் வந்தது. 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். ஏனென்றால் நம்ம ஜெபிக்கிற பொழுது பிரியமானவர்களே, ரீபாக்கரபா ஷலரம் என்று அந்நிய பாஷையில ஜெபிக்கிற பொழுது நிறைய பிரேயர் ரெக்வெஸ்ட்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. கணவருக்காக ஜெபிக்கிறோம், கணவருடைய ஹெல்த்துக்காக ஜெபிப்போம், கணவருடைய நல்ல ஞானத்தை கொடுக்கணும் ஜெபிப்போம், அவருடைய பொருளாதார காரியங்கள், அலுவலக காரியங்கள்லாம் செய்யணும்னு ஜெபிப்போம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா மேம்படணும்னு ஜெபிப்போம். இப்படியாக வந்து என்ன செய்வோம், அப்படியே வந்து அதுல கொஞ்சம் நேரம் ரிபாஷரபா ஆண்டவரே அவருடைய என்னோட கணவருக்காக ஜெபிக்கிறேன், அவர் நல்ல ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறேன் சொன்னா ரீபாக்கரபா ஷலரபா உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ளே வரும். என்னன்னா, அவர் இந்த நோயில இருக்கார், இதுல இருந்து விடுதலை, அதுல இருந்து விடுதலை அப்படின்னு மனசுக்குள்ளே வரும். அப்ப நீங்க ரீபாக்கரபா ஷலரபான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். அப்படியே நீங்க வந்து ஜெபிக்கலாம். அப்படி நாங்க ஜெபிச்சோம். அவர் ஒரு சனுக்கு, இப்ப சன் 2 சன், எனக்கு 2 சன் ஒரு கேர்ள் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஜெபிக்க, பையனுக்காக ஜெபிக்க, அவனுடைய ஞானத்திற்காக, அவனுடைய படிப்பில் நீங்க என்ன குறிக்கோள் வச்சிருக்கீங்க, அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, எதிர்கால வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அவங்களுடைய வருங்கால மனைவி, பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே நீங்க கொடுக்க போற எல்லா காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க, அவர்களை உம்முடைய சித்தத்துல இருக்கணும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப நேரம் ஜெபித்தோம். அப்படியே ஜெபிக்கும் போது எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு. இப்படியே வந்து பிரியமானவர்களே, நாங்கள் 2-3 ஹவர்ஸ்க்கு குடும்ப ஜெபம், குடும்பத்துக்காக ஜெபிச்சோம். அப்புறம் வந்து 1 hour 2 hours எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கும் போது, சபையுடைய வளர்ச்சிக்காக, சபைக்கு சாத்தனுடைய எல்லா அந்தரசத்தின் வல்லமைகளும் நீங்களும், தடைகள் நீங்களும், வளர்ச்சிக்குள்ள தடைகள் நீங்களும் என்று சொல்லி சபைக்காக ஜெபிச்சோம்.
அப்புறம் சபைக்காக ஜெபிச்சு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் இணைத்து ஜெபிக்கிற பொழுது அது ஒரு 2-3 மணி நேரம் ஓடிவிட்டது. அப்புறம் நம்ம சிங்கப்பூருக்காக ஜெபிச்சோம். சிங்கப்பூர்ல இருக்க பல விதமான மக்கள் சொல்லி ஜெபிப்போம். அந்த 3 விதமான மக்கள், அந்த மக்களுடைய பல இன மக்கள், அப்புறம் இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்காக, மெய்டுகளுக்காக, அப்புறம் நல்ல பெரிய பதவியில் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மற்ற பாதுகாப்புக்காக, அரசியல்வாதிகளுக்கு, இப்படி பல காரியங்களுக்காக அப்படி ஒண்ணுனா ஜெபிக்கும் போது அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா நாங்க 2 பேரும் எதுவுமே அப்போது நம்ம ஃபாஸ்டிங் தான் இருந்தோம். ஆனா சும்மா நாங்க இடையில காஃபியோ டீயோ மைலோவோ கொஞ்சம் குடிச்சுட்டோம். 2 hours 3 hours ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டோம். மற்றபடிக்கு நம்ம உட்காந்து அவங்க ஒரு சேர்ல உட்காந்து சொன்னாங்க, உங்களுக்கு டயர்டா இருந்தா கூட நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நீங்க ப்ரேயர் பண்ணணும், அவ்வளவுதான். டயர்டா இருந்தா நம்ம உட்காந்துட்டு சேர் மேல உட்காந்து ஜெபிச்சோம், கீழே கூட உட்காந்து ஜெபிக்கலாம். இப்படி ஆக மொத்தத்துல நம்ம கர்த்தர்ட்ட என்ன செஞ்சோம், 9 hours ஜெபத்திலே கழித்தோம். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, நிறைய இடங்கள்ல ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்கிறது. இந்தியாவில எல்லாம் அங்கெல்லாம் நீங்களாம் ஜெபிப்பீங்க. ஆனா இது எப்படின்னா தனியாக ஜெபித்தோம். எனவே நான் அப்ப இருந்து கொண்டு ரொம்ப நேரம் கூட நம்மளால என்னத்த 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ன ஜெபிக்கிறது, 1 மணி நேரத்துக்கு மேல என்ன பாயிண்ட்ஸே வரல அப்படின்னு நம்ம நினைப்பீங்க. ஆனால் அந்நிய பாஷையில நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு யாரை குறித்து நீங்க ஜெபிக்க போறீங்களோ அவங்களுக்காக நீங்க என்னவெல்லாம் ஜெபிக்கலாம் என்று புதிய புதிய ஜெப வேண்டுதல்களை உங்களுக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அப்படியாக நாங்கள் அதை ஜெபிச்சுன்னா கடைசியில் உலக அளவுல நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் ஜெபித்தோம் என்று சொல்லி அப்படியே பிரேயர் போயிட்டே இருந்துச்சு. பிரியமானவர்களே, அதனால நீங்க நினைக்காதீங்க, ஐயோ பிரேயர் பண்ண என்ன இருக்குது. எனக்காவது ஒரு நாள் நீங்க நண்பர்களோட சேர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படியாக வாரத்தில் 1 முறை அல்லது மாதத்தில் 1 முறை நீங்கள் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட நீண்ட ஜெபங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட அபிஷேகத்திலே நீங்க அந்நிய பாஷையில நீங்கள் பேசி பேசி ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே ஜெபம் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியமானது. இது அசாதாரணமான சாதனையாளர்களின் 2வது பழக்க வழக்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் கடைபிடியுங்கள். இன்றே கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபத்தை என்றால் நீங்கள் ரொம்ப யோசித்துக் கொண்டிருக்காமல் கிடைக்கிற 10-15 நிமிடங்களை நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறும், பெரிய அற்புதங்கள் நடைபெறும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.